வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், கடன் அடையணும், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் தெளித்து பாருங்கள். ஒரு சில வாரங்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பணம் சேர்றதையும் கையில் பணம் தங்குறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி, கண் திருஷ்டி எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், நல்ல நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது அனைத்துமே படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு எளிமையான தண்ணீர் எப்படி தயார் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை நீங்கள் அனைத்து மதத்திலுமே செய்யலாம். வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நேர்மறை ஆற்றல் இருக்கணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பூஜை நேரத்தில் இந்த தண்ணீரை பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு முழுவதும் தெளிங்க. அப்படி பூஜை செய்ய முடியலனாலுமே பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே இந்த தண்ணீரை ஜஸ்ட் வீட்டில் தெளித்து விடுங்க. ஸோ அந்த தண்ணீர் எப்படி தயார் பண்ணணும், எப்படி தெளித்து விடணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த தண்ணீரை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து தெளிக்கணும். ஸோ ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை வீட்டில் ஜஸ்ட் தெளித்து விடுங்க. அதே மாதிரி இந்த தண்ணீர் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாச்சும் சொம்பு இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு இருக்குன்னு அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்ம பூஜையில் பயன்படுத்தக்கூடிய பஞ்ச பாத்திரங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் ஒரு சொம்பு இருக்குது, கிளாஸ் இருக்குன்னா அதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் முழுவதுமாக அதை நிரம்ப நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அடுத்து குடிக்கிற தண்ணீராக பிடிக்கணும். நார்மலாக டேப் வாட்டர் அதெல்லாமே நீங்கள் பிடிக்காதீங்க. நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணீரை அதில் நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் வரும், நல்ல ஒரு பணவரவு வர்றது நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதற்கு முதல் பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். மஞ்சளுக்கு மிஞ்சின பொருள் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய அளவு பொறுத்து. ஸோ ரொம்ப பெரிய சொம்பு இருக்குன்னா அதில் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அளவு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, போதுமானது. நிறைய போடணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த பொருட்கள் நீங்கள் கொஞ்சமாக போட்டாலே போதுமானது. ஸோ மஞ்சள் வந்து உங்களுடைய சம்பிரதாயத்துக்காக அந்த மஞ்சளில் வந்து நீங்கள் தண்ணீரில் போடும் பொழுது அது இன்னும் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு சிட்டிகை போட்டாலுமே மஞ்சளுக்கான பவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ண போன்றப்ப நிறைய மஞ்சள் தூள் கொட்டிட்டு அது வந்து செவ்வறு ஃபுல்லாகவே மஞ்சளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் நீங்கள் போட வேணாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 2-3 சிட்டிகை கூட போடலாம், தவறு கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்துருக்க அந்த அளவு பொறுத்து தான். அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு சில பொருட்களுக்கு நல்ல பணவரவு ஈட்டி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஒரு சின்ன பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை இடித்து அப்படியே பொடியாக்கி போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 3-5 கிராம்பு, அதையும் இடித்து பொடியாக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த குட்டி உரலில் இடிப்போம் பார்த்தீங்களா, இஞ்சி தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சின்ன உரலில் இடித்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் போட்டாலும் போதுமானது. ஸோ 1-3 எத்தனை ஏலக்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இடித்து போட்டுக்கோங்க. 3-5 சோம்பு. இந்த சோம்புக்கு பணவரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே பணம் வைக்கும் இடத்துல நம்ம கொஞ்சம் வைப்போம். ஏன்னு பார்த்தீங்களா, இதிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அப்படின்றது, நறுமணம் அப்படின்றது உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள். ஸோ அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு பொருள், மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள். ஸோ அதனால் இந்த பொருட்களை நீங்கள் வந்து இந்த தண்ணீரில் போடும்பொழுது உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் கூட சேர்ந்து மகாலட்சுமி கடாட்சமும் இருக்கும். எந்த இடத்துல வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தயார் இருப்பாங்க. எந்த இடத்துல நல்ல கமகமகமன் வாசனை இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ ஒரு விதமான துர்நாற்றம் இருக்குது, எப்போவுமே வந்து வீட்டில் குப்பை சேர்த்துட்டே வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வருதுன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது, மகாலட்சுமி வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தினம்தோறும் அந்த குப்பைகளை அகற்றுறது, வீட்டை எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கிறது, ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாசனை மிகுந்த மலர்கள், வாசனை மிகுந்த பொருட்கள், ஊதுவத்தி இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அது எதுவுமே செட் ஆகலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த புகை செட் ஆகலைன்றப்ப நல்ல நறுமணமிக்க பொருட்கள் நிறைய இருக்குது. ஸோ இயற்கையிலே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாவுக்கு அவ்வளோ ஒரு நறுமணம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இயற்கையாகவே பயன்படுத்தலாம்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் கலக்கக்கூடிய அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை அப்படியே கையிலேயே நுணுக்குனிங்கன்னா அது பொடி பொடியாக ஆகிடும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுக்கோங்க. ஸோ பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், பெருமாளுக்கு பிடிச்ச பொருள். மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லை, நம்மளுக்கு சுக்கிர பகவான் அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தண்ணீரில் இதை போட்டதுக்கப்புறமா இதற்கு கூட ஜவ்வாது இருக்கின்ற பட்சத்தில், நறுமணமிக்க ஒரு பொருள் ஜவ்வாது. ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது போட்டுக்கோங்க, இல்லாத பட்சத்தில் எப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ அப்போ வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே போட்டு நீங்கள் தண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதில் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு கூட இதை தயார் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமையில இதை நீங்கள் அப்படியே தெளித்து விட்டுடலாம். அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையை தயார் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தயார் பண்ணிவிட்டு அதை ஒரு கொஞ்சம் நேரம் ஊறணும். அதில் எல்லா பொருட்களும் அந்த தண்ணீரில் நல்லா ஊறணும். அப்படின்றதுனால ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே வீடு முழுவதும் தெளிக்க போகிறீங்க. மாவிலை இருந்துச்சுன்னா மாவிலையில் நீங்கள் தெளிக்கலாம். அப்படின்னா வேப்பிலை இருக்குன்னா வேப்பிலையில் தெளித்து விடலாம். ஸோ இது இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு எல்லா இடத்துலையுமே இது கிடைக்காது. ஒரு சில இடங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அப்படின்ற பட்சத்தில் நீங்களுடைய கைகள், வலது கையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கைகளாலே தெளித்து விடுங்க. ஸோ வீட்டோட எல்லா மூலைகளிலுமே, அதேமாதிரி கதவுகளுக்கு பின்னாடி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ் வைப்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம அதனால் பொதுவாகவே வீடு துடைக்கும் பொழுதுமே நிறைய பேர் எல்லாமே கார்னரில் பொருளை தள்ளி தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மூளை முடுக்க, அந்த மூளையிலலாம் துடைக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் நமக்கு வந்து இன்னுமே நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மூளை முடுக்குகளை சுத்தமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அந்த மூளைகளில் பொருளை சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க, டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா மூலைகள்லையுமே வீட்டோட மூலைகளை ஸ்ப்ரே பண்ணுங்கள், கதவுகளுக்கு பின்னாடி பண்ணுங்கள். முடிஞ்சவங்க நீங்கள் தினமுமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணீரில் ஜவ்வாது கலந்துக்கோங்க. அந்த ஜவ்வாது தண்ணீரை வீட்டோட எல்லா கார்னர் மூலைகள்லையுமே கொஞ்சம் 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 ஊற்றி வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ குழந்தைகள் இருக்காங்கன்ற பட்சத்தில் இது செய்ய முடியுது, போய் அதை என்னன்னு சொல்லி தொட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் வந்து பெரிய பசங்களாக இருக்காங்க, அதெல்லாம் தொடமாட்டாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது வீடே நல்ல நறுமணமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் நல்ல நறுமணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணவரவு வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி மூளை எல்லாமே தண்ணி வைக்க முடியலனாலுமே இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணவே போதுமானது. ஏன்னா நம்ம இதுலேயுமே ஜவ்வாது போட்டிருக்கோம். இதை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்டால் தினம்தோறும் செய்யலாம், தவறு கிடையாது. வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். தினம்தோறும் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தெளித்து விடலாம். வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணால் நீங்கள் தெளித்து விடலாம். ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தெளித்து விடலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த நாள் தான் செய்யணும்னு குறிப்பாக எதுவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமையில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையில் செய்யும்போது ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அவங்களுக்கு பிடிச்ச அனைத்து பொருட்களுமே நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நமக்கு பணம் வீட்டில் சேர ஆரம்பிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பணம் வரதுக்கான, வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த தண்ணீர் உருவாக்கி தரும். பூஜை அறையில் தெளிக்கலாமான்னு கேட்போம். பூஜை அறையில் தெளித்து விடலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே பூஜை அறையில் படம் துடைக்கும் பொழுது வெறும் தண்ணீரில் படங்களை துடைக்காதீங்க. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்ந்து அதை வந்து துடைக்கலாம். ஜவ்வாது இது எல்லாமே கலந்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களை துடைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல கமகமகமன் வாசனையாக இருக்கும் பூஜை அறையை. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும் பொழுதுமே அதுலேயுமே கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நறுமணம் மிகுந்த நீங்கள் பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துங்க, வீட்டில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இதை வந்து தொழிலில், வியாபாரம் செய்கிற இடத்துல செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம். அனைத்து இடங்களிலுமே செய்யலாம். இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ எளிமையான விஷயம்தான். இந்த தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ இந்த தண்ணீரை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, ஸோ இன்றைய தினத்துலேருந்தே ஆரம்பிங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சந்திர தரிசனம் இருக்கிறதுனால வளர்பிறையில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இன்றைய தினத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து இது செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான கடனையும் அடைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். பட் வந்து இதை நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தாயார் அருளும் சுக்கிர பகவான் அருளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கணும். அனைத்து விதமான பண பிரச்சனையும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.